ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். செக்ஸ் பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் ஒரு முக்கியமான காரணம். இன்றைக்கி மன அழுத்தம் இல்லாத மனிதர்களையே நம்ம பார்க்க முடியாது. எதனாலெல்லாம் மன அழுத்தம் வருது, மன அழுத்தம் வர்றதுனால என்ன பிரச்சனைகள் வருது, மன அழுத்தம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்போயும் டயர்டாக இருப்பாங்க. அவங்களால ஒரு எனர்ஜியோடு வேலை செய்ய முடியாது. தலைவலி, உடம்பு வலி, அப்பப்போ லூஸ் மோஷன் போகிறது, இல்லை மோஷனே போகலை, வேர்த்து கொட்டுறது, கை காலெல்லாம் வேர்க்கிறது, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஒரு மனிதனுக்கு இந்த படத்தை பார்க்கும்போது எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யும்போது எப்படி வேலை செய்கிறது, ஒரு மார்க்கெட்டிங் பர்சன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோடு இருப்பாங்க. டார்கெட்டை கொடுத்துட்டு மேலேருந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தனிநபர் உறவுகளில் அவங்களுக்குள்ள சண்டை, ரெண்டு மார்க்கெட்டிங் ஏஜென்ட்டோ ஒரே ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களோ சண்டை போட்டுக்கிட்டு ஒரே பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. பர்சனல் ப்ராப்ளம் என்னென்ன வரும், ஃபேமிலிக்குள்ளே கணவன் மனைவி சண்டை போட்டுட்ருப்பாங்க. நம்ம பல நேரம் இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறோம், உங்களுக்காக உயிரை விடக்கூடிய உங்கள் பார்ட்னரை ஒரே சண்டை போட்டு போர்க்களமாக்கி உங்கள் எதிரியாக மாற்றி வச்சுருவாங்க. ரொம்ப எளிமையாக அந்த வேலையை செஞ்சுருவாங்க. ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம், ஹெல்த்து ப்ராப்ளம், உடம்பில் தவறான முறைகளால் ஹெல்த்து, பர்சனாலிட்டி ப்ராப்ளம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, சொல்லுங்க சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க மேடம்? சார், நாங்கள் மயிலாப்பூர்லேருந்து பேசுகிறோம் சார், சென்னையிலேருந்து. சொல்லுங்கள் மேடம். சார், எனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது. சரிங்க. நாங்கள் 2 பேரும் போய் செக் பண்ணோம். செக் பண்ணதில் எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாங்க. சரிங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு அந்த டெஸ்ட் பண்ணதில் .0 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. சொல்லுங்கள். என்ன பண்ணலான்னு கேட்குறீங்களா? என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு கேட்குறீங்க? அதுக்கு 3 மாதம் மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்க சார். சரிங்க. அது மாத்திரை போட்டு சரியாயிடுமா? மாத்திரை போட்டு சரியாகாது. ஒரு டைமுக்காக முதல்ல ஒரே ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு அதோட முடிவுக்கு வரக்கூடாதுன்றதுனால யூஸ்வலாக மருந்து கொடுத்துட்டு 1 மாதம் கழித்து இன்னொரு டெஸ்ட் எடுக்கணும். 2 அல்லது 3 டெஸ்ட்டுகள்லையும் விந்து இல்லைன்னு வந்ததுன்னா அப்புறம் தான் விந்து இல்லைன்னு உங்களுக்கு டிக்ளேர் பண்ணணும். விந்து இல்லைன்னு சொல்கிறது ஒரு முக்கியமான மேஜர் முடிவு. அதனால் எடுத்தோடனே ஒரே ஒரு டெஸ்ட்டை பார்த்துட்டு சொல்ல மாட்டாங்க. 2 அல்லது 3 முடிவுகள் எடுத்துகிட்டு விந்து இல்லைன்னா விந்து இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் இதை பற்றி கவலைப்பட வேண்டாங்க. நீங்கள் இதுக்கு நவீன சிகிச்சை முறைகள் இருக்குது. முதல்ல உங்கள் கணவருடைய ஹார்மோன்கள்லாம் எடுத்துகிட்டு விந்து சைஸ் அளவு, விந்து பையனுடைய அளவு பார்ப்பாங்க. நார்மலாக விந்து பையனுடைய அளவு 15 ml 25 ml இருக்கணும். ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா விந்தணுக்கள் உற்பத்தி ஆகாது. அடுத்து விந்து உற்பத்தி ஆனாலும் வர்ற விந்து குழாய்களில் அடைப்பு இருக்கலாம். இதெல்லாம் முதல்ல நார்மலாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் அடுத்து ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஒரு காலர் இருக்காங்க. இன்னொரு காலர். ஹலோ சார், வணக்கம் சார். வேலூர்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். சதீஷ், சொல்லுங்கள் சார். இப்போ என் மனைவிக்கு பெண் உறுப்புல இந்த முடி வளர்ச்சி அதிகமாக. சரிங்க. அதனால் அந்த உறுப்பு தூண்டல் நோய் வருமா சார்? உறுப்பு தூண்டுதல், அதாவது அந்த வாய் வச்சு இது பண்ணுறது. சரிங்க. அதனால் நோய் வருமா? எந்த நோயும் வராதுங்க. அதெல்லாம் நார்மல். நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு தேவைன்னா ஷேவ் பண்ணிக்கலாம். அந்த முடிவுகள்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அதெல்லாம் செய்யலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒன்றும் நார்மல் தான். எல்லாருக்கும் அந்த இடங்களில் முடிவுகள் வளர்கிறது நார்மல். அது இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சா வச்சுக்கோங்க. இல்லைன்னா அதெல்லாம் ரெகுலராக ஷேவ் பண்ணிவிட்டு நீங்கள் தூண்டலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, இப்போது வேறு என்னென்ன மன அழுத்தம் இருக்கும்? ஒன்று ஒரு பொருளாதார சூழ்நிலையில் பிரச்சனை இருக்கும். அது அவங்கள பெரிய மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது கடன் வாங்கணும், கடன் கொடுக்கல, இங்கே பிரச்சனை அங்கே பிரச்சனைன்னு. அதே மாதிரி பொலிட்டிக்கல் பிரச்சனை நல்லா இருந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஊரெல்லாம் ஒரே கலாட்டாவாக இருக்கும் பொலிட்டிக்கல் சேஞ்சஸ்னால். அந்த மாதிரி பிரச்சனைகள்னால திடீர்னு பதட்டம் வந்துடலாம். திடீர்னு ஒரு பஸ்ஸை கொளுத்துறாங்க, இல்லை கடையை இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளோட ஒருத்தருக்கு மன பிரச்சனைகள் வரலாம். டெக்னாலஜிக்கல் சேஞ்ச். நேற்று வரைக்கும் பிஸ்னஸ் நல்லா போச்சு,
திடீர்னு இன்றைக்கி பிஸ்னஸே மாறிடும். இந்த பிசிஓலாம் வச்சுருந்தாங்க, பப்ளிக் கால் ஆஃபீஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து யாராவது வழியில் போகிறவங்க வர்றவங்களாம் ஃபோன் பேசி கொடுப்பாங்க. இன்றைக்கி எல்லாருக்கும் செல்ஃபோன் இருக்குது, யாரும் வந்து அந்த மாதிரி கால் பேசுகிறதுக்கே ஆள் இல்லை. பிசிஓ வச்சுருந்தவங்கலாம் காலி பண்ணிட்டு போக வேண்டியதான் ஒன்று. இரண்டாவதாக எஸ்டிடி ஐஎஸ்டி எல்லாம் அந்த காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது ஒரே வாட்ஸ்அப்பு, வைபர், அது இதுன்னு டெக்னாலஜி வந்துருச்சு எந்த ஊரில் இருந்து. அதே மாதிரி நிறைய டெக்னாலஜி, ஸ்கைஃபு, இப்போது எல்லோரும் எந்த ஊர்லேருந்து ஃப்ரீ கால்ஸே பண்ணிக்கலாம். யாரும் போய் எஸ்டிடி ஐஎஸ்டி எல்லாம் பண்ணி க்யூவில் நின்றுட்டுருக்க வேண்டியதில்லை. அப்போ மாதிரி டெக்னாலஜி மாறும்போது டோட்டலாக நிலைமையே மாறிடும். அந்த மாதிரியான வாய்ப்புகள். வேறு என்னென்ன மன அழுத்தம் இருக்குது? ஒன்று டைம் சம்மந்தப்பட்ட மன அழுத்தம், வேறு இடங்களில் சிச்சுவேஷன், ஒரு சில சிச்சுவேஷனில் மன அழுத்தம், லேட் ஆகுது, அந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு பயத்தினால் வரக்கூடிய மன அழுத்தம், இப்படி நிறைய அழுத்தம் இருக்குது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ 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 சார், நாங்கள் கேரளாவிலேருந்து பேசுகிறோம் சார். உங்கள் பேர் என்னங்க சார்? என் பேர் மணிகண்டன். மணிகண்டன், சொல்லுங்கள் சார். இது மாதிரி கைப்பழக்கனால ஏதாச்சும் பிரச்சனை வருதா சார்? எந்த பிரச்சனையும் வராதுங்க மணிகண்டன். சார் அதனால விந்து வந்துட்டு ரொம்ப வெளியில் போகுது. விந்து வெளியே தான் போகும். அது வெளியே போகிறது தான் அதனுடைய வேலையை. உங்கள் விந்து வந்து உங்கள் உடம்புல எந்த விதமான பலனோ இல்லை வேலையோ அதில் இல்லை. வெளியே போய் இனத்தை பெருக்கிறது தான் அதனுடைய நோக்கம். அதனால் நீங்கள் வெளியே போகிறதுன்னு பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ இப்போது மன அழுத்தத்தை எப்படி எதிர்கொள்வது? ஒன்று வந்து எப்படி இதெல்லாம் கோப் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ப்ராப்பராக டயட் சாப்பிட்றது, ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணுறது, சொந்தக்காரங்க க்ளோஸாக நெருங்கின நட்பு வட்டத்தை நல்லா வச்சுக்கிறது. அதே மாதிரி வாழ்க்கை முறைகளை நல்லா பேலன்ஸ்டாக வச்சுக்கணும். ஒன்று சில பேர் ஓவராக வேலை செய்வாங்க, சில பேர் உறவுகளில் கவனமே செலுத்த மாட்டாங்க. இப்படியெல்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா சமமாக நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி மன அழுத்தம் வந்து நேரத்தினால மன அழுத்தம் வரலாம். ஒர்க் அதிகமாக இருக்கிறது, எதுலேயும் நமக்கு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி ஒர்க்கை வந்து பிரித்து கொடுக்கணும். நம்மளே எல்லாத்தையும் பண்ணுவோம் அப்படின்னும் போது பெரிய பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? லால்குடியிலேருந்து சார். உங்கள் பேருங்க சார்? மணி சார். சொல்லுங்கள் மணி. சார் நான் இன்னும் பண்ணியிருக்கேன் சார். ஹெச்ஐவி இருக்கா உங்களுக்கு? என்ன சொல்கிறீங்க? இல்லை சார், அது கன்ஃபார்ம் பண்ண என்ன சார், என்ன மாதிரி டெஸ்ட் எடுக்கலாம்? அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போகலாம், இல்லை எந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஹெச்ஐவி டெஸ்ட் எடுக்கணும்னா ஹெச்ஐவி டெஸ்ட்டே எடுத்துருவாங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஹெச்ஐவி டெஸ்ட் எடுக்கணும்னு எந்த ஹாஸ்பிட்டலில் போனாலும் எடுத்து கொடுத்துருவாங்க. செக் பண்ணி சொல்லுவாங்க உங்களுக்கு. மன அழுத்தத்துக்கு முக்கியமாக வந்து டைமை சரி பண்ணுறது. ஒன்று டைம் நமக்கு ரொம்ப நெருக்கடியாக இருக்கிறவங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பல நேரங்களில் அர்ஜெண்ட்டான வேலைகளை மட்டும் நம்ம செய்வோம். சாதாரண வேலைகளும் ரொம்ப பலு அதிகமாகி நம்மளை மன அழுத்தத்தை கொண்டு வந்துடுறதை நம்ம பார்க்குறோம்.
அதே போல் சில நேரங்களில் மற்றவங்களுக்கு முடியாதுன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம், நம்ம மன அழுத்தம் வந்துடும். ஸோ முக்கியமாக 80-20 ரூல் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். 20% வேலைகள், முக்கியமான வேலைகள் தான் நமக்கு 80% பலனை கொடுக்குது. ஒரு முக்கியமான இன்னொரு விதமாக சொல்லணும்னா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய 20% ரோடுகளில் தான் 80% வெஹிக்கிள் போக்குவரத்து சாதனங்கள்லாம் பிரயாணம் இருக்கும். அதுபோல் ஒரு நிறுவனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 20% ஊழியர்கள் தான் 80% வேலை செய்வாங்க. மீதம் இருக்க 80% ஊழியர்கள் 20% வேலை தான் செய்வாங்க, இல்லை வேலை செய்யாமல் இருப்பாங்க. இந்த 80-20 ரூல் இதுதான். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார், நான் அன்பு பேசுகிறேன் சார். அன்பு, சொல்லுங்கள் சார். இப்போல எங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆகுது சார். சரிங்க. எங்களுக்கு நாங்கள் டெய்லியும் செக்ஸ் செஞ்சு தான் வருவோம். ஆனால் எங்களுக்கு குழந்தை நிற்க மாட்டேங்குது. 1 வருடம் ரெகுலராக செக்ஸ் பண்ணுங்க அன்பு. அப்படியா சார்? 1 வருடம் செக்ஸ் பண்ணி கர்ப்பமாகலைன்னா 2 பேரும் சேர்ந்து நீங்கள் 2 பேரும் ஒரு குழந்தையின்மை சிகிச்சை மையம் போய் ஒரு முறையான சிகிச்சை எடுத்துக்கோங்க. அற்புதமாக உங்களுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு விந்து டெஸ்ட்டு, உங்கள் மனைவிக்கு கருமுட்டை வளர்ந்து வெடித்து வருதான்னு பார்க்குற டெஸ்ட்டுகள், ஹார்மோன் டெஸ்ட்டுகள் எல்லாம் எடுத்துகிட்டு என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற சிகிச்சை கொடுப்பாங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் குழந்தை பேர் பெறலாம். 1 வருஷத்துக்கு முன்னாலே இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி டைம் செலவு பண்ணுறதுல கரெக்டாக செலவு பண்ணுறவங்க நல்ல ரிலாக்ஸ்டாக இருக்க முடியும். கொஞ்ச நேரத்தில் டூ மச்சாக வேலை செய்யணும்னு நினைக்கும்போது நம்ம சிக்கல் வரும். அதாவது நம்ம வாய் கொள்கிற அளவுக்கு தான் நம்ம கடிக்கணும். நம்ம வாய் கொள்ளாத அளவுக்கு கடித்தோன்னா நம்மளால் அதை சாப்பிட முடியாது அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழியே இருக்குது. சூ பண்ணுற அளவுக்கு தான் நம்ம பைட் பண்ணணும், கடிக்கணும்னு சொல்லி ஒரு பழமொழியே இருக்குது. அதுபோல் டூ மச்சாக நம்ம பண்ணோன்னா கொஞ்ச நேரத்துக்குள்ளே நிறைய பண்ணணும்னு நினைக்கும் போது அது சிக்கலை, மன அழுத்தத்தை உண்டு பண்ணிடும். சரி, இதில் சில ரூல்ஸ் வச்சுக்கலாம். மன அழுத்தம் வராமல் இருக்கிறதுக்கு சில ரூல்ஸ் என்ன இருக்குது? ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ டாக்டர். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் தூத்துக்குடி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். சார் இந்த தாடி மீசை சரியாக வளராமல் இருக்குது சார். எதுக்கு அதுக்கு சம்மந்தம்? என்ன வயசு சார் உங்களுக்கு? சார் வயசு 27 ஆகுது சார். 27. தாடி மீசை வளரலாம், முதல்ல உங்களுக்கு ஹார்மோன் டெஸ்ட் பார்க்கணுங்க. ஓகே. உங்கள் வெயிட் எவ்வளோ? நார்மலாக இருக்கீங்களா? 80 கிலோ 90 கிலோ இருக்கீங்களா? இல்லை சார், ஒரு 70 தான் சார். ரொம்ப குண்டா புசு புசுன்னு கொழுப்போடு இருந்தீங்கன்னா சில நேரம் ஹார்மோன் ரொம்ப குறைவாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே சார். தாடி மீசையெல்லாம் சரியாக வளரல, குண்டாக இருந்தீங்கன்னா அந்த மாதிரி செக் பண்ணணும். ஹார்மோன் செக் பண்ணணும். உங்கள் மீசை தாடியெல்லாம் நார்மலாக இருக்கான்னு பார்க்கணும். பார்த்துட்டு ஹார்மோன்ஸ்கெல்லாம் சரி பண்ணலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரி, இப்போ என்னென்ன ரூல்ஸ் இருக்குது? கண்ணா பின்னான்னு படிக்கிறதுக்கு பதிலாக நமக்கு உபயோகமான தேவையான விஷயங்களை படிக்கிறது, நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு செய்கிறது, எல்லாத்தையும் கரெக்டாக வைக்கணும். பல நேரங்களில் வச்சதை தேடுறதே நமக்கு பாதி நேரம் வேலையாயிரும் வீட்டில். அதில் டென்ஷனாகி போய் சண்டை போட்டுட்ருப்போம். ஒர்க்கு எல்லாத்தையும் ஒன்றா போட வேண்டியதில்லை. அர்ஜெண்ட் ஒர்க்கு, இம்பார்ட்டண்ட் ஒர்க்கு, நாட் இம்பார்ட்டண்ட், நாட் அர்ஜெண்ட் அப்படின்னு பிரித்து பண்ணணும். ஸோ முக்கியமான வேலைகள் அர்ஜெண்ட்டை முதல்ல பண்ணணும், இம்பார்ட்டண்ட்டு ரொம்ப முக்கியம், அதை பண்ணணும். அடுத்து மற்ற வேலைகளை பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம், பல நேரங்களில் முக்கியமில்லாத வேலைகளை பார்ப்போம். அப்புறம் அர்ஜெண்ட்டான வேலைகள், முக்கியமான வேலைகள்லாம் எமர்ஜென்சியாக மாறிடும். அது பண்ணக்கூடாது. அதே போல் நல்ல கஷ்டமான வேலைகளை நல்ல நம்ம நல்ல மனநிலை, நல்ல உடல்நிலை இருக்கும்போது காலையில் எழுந்திரிச்சோடனே பண்ண முடியும்னா பண்ணணும். அதே மாதிரி
நிறைய நேரம் ஃபோனு, தேவையில்லாத ஃபோனு, தேவையில்லாமல் டிவி பார்க்குறது, இந்த மாதிரி நிறைய தேவையில்லாத வேலைகளை குறைச்சிட்டு தேவையான வேலைகளை முக்கியமாக நிறைய பார்க்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைம் வச்சுக்கணும், இத்தனை நாளில் முடிக்கணும்னு வச்சுக்கிட்டு பண்ணும்போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நம்ம டைம் ஷெட்யூலை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நமக்கு எது ஒத்து வருதோ அதை மாதிரி அதை ஆர்கனைஸ் பண்ணணும். சரி, அடுத்து என்னென்னலாம் பண்ணலாம்? எல்லா வேலைகளையும் நம்ம பண்ண வேண்டாம். சில வேலைகளை நம்ம டெலிகேட் பண்ணலாம், மற்றவங்ககிட்ட கொடுக்கலாம். அவங்க வந்து நமக்காக அதை பண்ணித்தர முடியும். அதே போல் இந்த மாதிரியான சில பேர் நமக்கு பதட்டத்தையும் மன அழுத்தத்தையும் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்மளை சந்திக்கும் போது என்ன பண்ணணும்? அவங்க கூட போய் சண்டை வந்துக்கிட்டு இருக்கோம், அவங்க நம்மளையும் பதட்டமாக்கி விட்ருவாங்க. பல நேரங்களில் நம்ம இதை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி மன அழுத்தம் உள்ளவங்க நம்மளையும் பதட்டத்துக்கு உள்ளாக்கக்கூடிய ஆட்களை பெருமளவு தவிர்க்கிறது நல்லது. தேவையான குறைந்தபட்சம் அவங்களோட கான்டாக்ட் வச்சுக்கிட்டால் போதும். அவங்க இல்லைன்னா நம்மளையும் பதட்டமாக்கிடுவாங்க. சில நேரம் சூழ்நிலைகள் நம்மளை பிரச்சனை பண்ணிடும். சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லைன்னா சூழ்நிலைகளால் நமக்கு மன அழுத்தம் வந்துடும். அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் பிரச்சனை இருந்தால் அதை ஏதாவது மாற்ற முடியுமான்னு பார்க்கணும். நம்ம கன்வீனியண்ட்டாக மாற்ற முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். அதே போல் சில விஷயங்களை கற்பனைகள் பண்ணியே நம்ம பயந்துக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி நடந்துடும், அந்த மாதிரி நடந்துடும், அவங்க இதை பண்ணிடுவாங்க, இவங்க இதை பண்ணிடுவாங்கன்னு. ஆனால் நாம் பயப்படுற மாதிரி 90% கவலை அளிக்கக்கூடிய விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதே இல்லை. நம்ம தேவையில்லாமல் எக்கச்சக்கமாக கவலைப்பட்டிருப்போம். ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தால் கேன்சர் வந்துடுமோன்னு பயப்படுவோம். வேறு ஏதாவது ஒரு சின்ன நிகழ்வு நடந்தால் நம்ம அது வந்து இவங்களுக்கு இது இப்படி ஆயிருமோ, பெரிய பிரச்சனை ஆகிடுமோன்னு பயப்படுவோம். ஆனால் 90% அந்த மாதிரி ஆகிறதில்ல. அடுத்து வந்து ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? திருச்சியிலேருந்து பேசுகிறேங்க சார். சொல்லுங்கள் சார். சார், டெய்லியும் ஒரு நாளைக்கு 2-3 தடவை கையை பழக்கம் பண்ணிடுறேன். சரிங்க. அதனால எதுவும் ப்ராப்ளம் இருக்குங்க? எந்த ப்ராப்ளம் வராது சார், ஒன்றும் கவலைப்படாதீங்க. சுய இன்பம் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு இயல்பானது, நார்மலான ஒரு விஷயம். கவலையே படாதீங்க, அற்புதமாக நீங்கள் வாழ முடியும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. இப்போது ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தா, ஒன்றும் வேல்யூஸ். சில நேரம் நாம் முக்கியம்னு நினைக்கிற விஷயத்துக்கு, நாம் முக்கியமானவர்கள் நினைக்கிறவங்களுக்கு மற்றவங்க அந்த மாதிரி கொடுக்காமல் இருக்கலாம். அடுத்து வந்து மாற்றங்கள் வரும்போது பல பேரால் தாங்க முடியாது. முதலாக கம்ப்யூட்டர் வரும்போது அது வரைக்கும் பழைய ஆட்கள் வந்து மேனுவலாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவங்களாம் டென்ஷன் ஆயிடுவாங்க. கம்ப்யூட்டர் ஆட்களை பார்த்து டென்ஷன் ஆயிடுவாங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்யூட்டரில் அது ஆஃபீஸே இல்லைன்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம். அடுத்து ஒவ்வொரு தனி மனிதர்களுக்குள்ள உறவுகள் பற்றிய பல விஷயங்கள் வந்து பிரச்சனைகளை கொண்டு வரும்.
பல நேரங்களில் வாழ்க்கையில் நமக்கு மன அழுத்தம் வர்றதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, வாழ்க்கையினுடைய வேகத்தை அதிகமாக்குறோம். இன்னும் நிறைய வேலை செய்யணும், இன்னும் நிறைய வேலை செய்யணும், இன்னும் நிறைய வேலை செய்யணும். ஆனால் வேலைகளை நம்ம அதிகப்படுத்துகிறத விட வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கிறது, மெதுவாக ஸ்லோவாக வாழ்க்கையை அனுபவிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு மகாத்மா காந்தி சொல்கிறாரு. இது மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க டாக்டர். ராஜேஷ். ராஜேஷ் சொல்லுங்கள். டாக்டர், நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கூட கான்டாக்ட் வச்சுருந்தேங்க டாக்டர். சரிங்க. அதனால எனக்கு ஹெச்ஐவி வருமானு ஒரு டவுட்டுங்க. சொல்லுங்கள் சார். காண்டம் யூஸ் பண்ணி தான் இது பண்ணேங்க. சரி. ஆனால் இருந்தாலும் அப்பப்போ கொஞ்சம் ஒரு பயம் வருதுங்க. இந்த மாதிரியான உறவுகளுக்குள்ளே போகாதீங்க. இது உங்களுக்கு பல பேருக்கு மன அழுத்தத்தை அதிகமாக்கி ரொம்ப சீரியஸாக கொண்டு போயிடும். பொதுவாக செக்ஸ் ஒர்க்கர்ஸு பிறன்மனை நாடாதீங்க. யார் கூடயும் செக்ஸ் வச்சுக்காதீங்க. வேணா சுய இன்பம் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஆனால் மற்ற விஷயங்கள் நீங்கள் காண்டம் போட்டு பண்ணீங்க, ஒரு முறை நீங்கள் போய் வேணால் ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ணிவிடுங்க. டெஸ்ட் பண்ணிவிட்டு அது இல்லைன்னு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா ஒன்று அதை தவறு பண்ணிவிட்டு அப்புறம் வாழ்நாள் ஃபுல்லாக அதுக்கு பதட்டத்தையும் தவறுகளையும் திறந்துக்கிட்டு தூக்கிக்கிட்டு இருக்கிறது ஆபத்து. சரி, இப்போது மனிதர்கள் செய்யக்கூடிய வேலைகளில் எது ரொம்ப ரொம்ப மன அழுத்தம் உள்ள ஒரு வேலையாக இருக்குது அப்படின்னா, யூஎஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறது ரொம்ப மன அழுத்தம் உள்ள வேலைன்னு கணக்கிட்டுருக்காங்க. அடுத்து தீயணைப்பு படையினர் ரொம்ப மன அழுத்தம் உள்ள வேலை. பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர், ஸ்டாக் புரோக்கரு, காலேஜ் ப்ரொஃபஸர் மன அழுத்தம் உள்ள ஒரு அதே மாதிரி அக்கௌண்டண்ட்டு, இவங்க எல்லாருமே மன அழுத்தம் உள்ள வேலையை செய்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு காலர். ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் வணக்கம். தருமபுரியிலேருந்து பழனிசாமி. பழனிசாமி சொல்லுங்கள் சார். சார், இந்த ஆண்குறி மேலே அது மேலே பிம்பிள்ஸ் மாதிரி வருது சார், அடிக்கடி அந்த மாதிரி வருது. அது தானாகவே சரியா போகுது. அது என்ன காரணம்? யாருடையாவது வெளியே செக்ஸ் பண்ணியிருக்கீங்களா? என்ன சார்? யாருடையாவது வெளியே செக்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் ஆமாம் சார். உங்களுக்கு ஹெர்பீஸ் 2 டைப்பு வைரஸ் இருக்குது. அந்த ஹெர்பீஸ் வந்ததுன்னா என்ன ஆகுனா, ஆணுறுப்புக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல நீர் சொட்டுகள் வைக்கிற மாதிரி, தீக்குச்சியில் நீர் சொட்டு பிடிச்சி வச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி ட்ராப்பாக இருக்கும். அப்புறம் அது வெடித்து புண்ணாகி ஆறிடும், தானாக ஆறிடும். அப்புறம் 3 மாதம் கழித்து திரும்ப வரும், திரும்ப அதே மாதிரி வெடிக்கும், ஆறும். இது ஹெர்பீஸ் நோயினுடைய ஒரு அறிகுறி. இதை குணப்படுத்த முடியாது. ஆனால் இதனுடைய வீரியத்தை குறைக்கலாம், வரக்கூடிய அளவை குறைக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 4-5 முறை வருதுன்னா ஒரு 2-3 முறை வர மாதிரி 2 முறை வர மாதிரி குறைக்கலாம். இப்போ மன அழுத்தம் வரும்போது என்னென்ன நமக்கு பிரச்சனைகள் வருது? டைம் சம்மந்தமான, சிச்சுவேஷன் சம்மந்தமான, எதிர்பார்த்து பயந்து போய் அதனால் வரக்கூடிய மன அழுத்தம்லாம் வருது. இதுக்கு நமக்கு ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? முதல்ல உடல் ரீதியான ரியாக்ஷன், மன ரீதியான ரியாக்ஷன், இப்படி பல்வேறு முறைகளில் இது வரலாம். ஸோ இந்த மன அழுத்தம் எங்கெங்கேருந்தெல்லாம் வருதுன்னு இந்த படத்தில் பார்க்குறீங்க. பல வகையில் வரலாம். இதை எப்படி நம்ம சரி பண்ணுறது? ஒன்று உதவி கேட்கலாம். 2வது டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்ம கரெக்டாக கடைபிடிக்கணும். 3வது நம்ம பர்சனாலிட்டியை ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டியை பதட்டம் இல்லாமல் மாற்றிக்கலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? வசதிங்களா? ஆமாங்க, சொல்லுங்கள் சார். காபராஜ் சார்கிட்ட பேசலாமா? நான் தான் பேசுகிறேங்க, சொல்லுங்கள் சார். வணக்கம், நாகர்கோவிலேருந்து குமரவேல் பேசுகிறேன். குமரவேல் சொல்லுங்கள் சார். ஒரே ஒரு டவுட்டு. சொல்லுங்கள் சார். அது பெண்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டாங்கிறது எப்படி சார் செஞ்சுக்கிறது? உங்களுக்கு செக்ஸ் பண்ணி முடித்த உடனே என்னென்னலாம் வருதோ அதெல்லாம் அவங்களுக்கு வரும். ஆணுறுப்புலேருந்து விந்து வர்றதை தவிர மற்ற எல்லாம் தெரியும். அதாவதுங்க, பெண்ணுறுப்பு உள்ள ஆணுறுப்பு இருந்தால் பெண்ணுறுப்பு சுருங்கி ஆணுறுப்பை பிடிச்சு வர்ற மாதிரி தெரியும். 1. 2வது, பெண்களுக்கு மூச்சு வாங்குற மாதிரி தெரியும். உங்களை மாதிரியே அவங்களுக்கு மூச்சு வாங்கும். படபடப்பு இருக்கும். அதே மாதிரி
கை கால்லாம் உச்சகட்டம் அடையும் போது கை கால்லாம் ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகிறது தெரியும். அதுக்கு மேலே செக்ஸ் பண்ணுறது போதும் அப்படின்ற ஒரு உணர்வு அவங்களுக்கு இருக்கிறத பார்க்க முடியும். இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். வேர்த்து கொட்டும் பாடியெல்லாம் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். 7810077788 என்ற எண்ணுக்கோ 7305577788 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியை எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamarajhospital.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கேள்விகளை எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.